நான் சொல்றேன், இந்த 3 ஹேபிட்ஸ் இருக்கவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா தான் இருக்க முடியும். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்பவுமே ஆர்வத்தோட இருப்பாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, எதை கத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆர்வம் அவங்களுக்கு சாட்டிஸ்பிகேஷனே கொடுக்காது. இந்த கியூரியாசிட்டி தான் அவங்க growthக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம்னா அதை விட்டு எப்படி வெளியில வருதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்பவுமே அதுக்கான ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவாங்க. ஒரு விஷயம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் நம்ம தான் நினைச்சுப்போம். இதுவே நல்லபடியா நடக்கல அப்படின்னா அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவோம். சாதாரணமானவங்க செய்யற வேலை தான் இது. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் இப்படி பண்ண மாட்டாங்க. வர தப்ப அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் எப்படி மிஸ்டேக் இல்லாம பண்ணலாம் அப்படிங்கறது தான் ட்ரை பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் ரிஸ்க் எடுக்கவே பயப்படுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பர்சன் ரிஸ்க் எடுக்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற வரைக்கும் நம்ம பிசினஸ் மூவ் ஆகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்பவுமே சேஃப் கேம் விளையாடாம ரிஸ்க் கேம் விளையாடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இந்த ஹேபிட்ஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் பர்சனாக வாழ்த்துக்கள்.